மௌனே, அந்த ரேவதி தான் வெளியே நிக்கிறா. ரேவதியா? சித்தப்பா, அவ எப்படி இங்க வந்தா? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காளா இல்ல சாதாரணமா வந்திருக்காளா? தெரியலையே மவனே. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? சித்தப்பா, வேற வழி இல்ல, அவளையும் முடிச்சிருவோம். என்ன மவனே சொல்ற? அவளையும் முடிச்சிருவோமா? ஆமா சித்தப்பா, அவளையும் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். என் சந்திராவை கை நீட்டி அடிச்சிருக்கா. நாங்க இன்னைக்கு பிரிஞ்சு வாழ அவளும் ஒரு காரணம். அம்மாவோட சேர்ந்து மகளையும் முடிச்சிடலாம். ரெண்டு நிம்மதியா போய் சேரட்டும். நான் என் பொண்டாட்டிய பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி அந்த டிரைவர் பயலும் இவளை பிரிஞ்சு கஷ்டப்படணும். டேனி, வெளியே நிக்கிறவ இவளோட பொண்ணுதான். அவ உள்ள வந்ததும் அவளையும் போட்டு தள்ளணும். ரெண்டு பேரும் போய் சேரட்டும். ஓகே சித்தப்பா, போய் கதவு தரங்க. சரி மோனே. ஹேய், நீங்க என்ன இங்க பண்றீங்க? நாங்களும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, அம்மா, எழுந்துங்கம்மா. அம்மா, அம்மா, இங்க பாருங்கம்மா. டேய், என் அம்மாவை என்னடா பண்ணீங்க? ஏன் மயக்கமா கிடக்குறாங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க.